சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் கான்ட்ரவர்சியாக அதை பண்ணாதான் இன்னைக்கு வந்து ஜனங்க பார்க்குறாங்க. ஒன்று நீங்கள் ஆபாசமாக பண்ணணும், இல்லை அடிச்சுன்னு சாகணும். இப்போ கூட காவல்துறையை வந்து தாக்குனதான்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் இஷ்யூ நடந்தது. அதை கூட நான் பண்ணேன். ஆனால் அதுக்கு நிறைய எனக்கு அகேன்ஸ்டாக வந்து கமெண்ட்ஸ் நிறைய வந்தது. நீங்கள் எந்த கமெண்ட் ஒன்றா படிங்களேன், நான் பதில் சொல்கிறேன். ஏன் அப்படி பண்ணுறேன், ஏன் அப்படி பண்ணுறீங்க, அப்படி ஒல்லியாயிட்டேன், ஏன் அப்படி முகலாம் டொக்கு விழுந்து கிடைக்க, ஏன் முடி கொட்டி போச்சு, முடி கொட்டினதுக்கும் எனக்கு என்னப்பா சம்பந்தம்? இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, இன்ஸ்டாவில் ஒரு 15 செகண்ட் ரீல்ஸ் பண்ணிட்டா நம்ம செலிபிரிட்டி. இந்த சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மீடியா சேனல்ஸ்காரங்க தான் வந்து இந்த மாதிரி ஆட்களை வந்து வளர்த்து விட்டு இந்த சோஷியலை நாசம் பண்ணுறது. அதுலேயும் குறிப்பிட்டு ஒரு 3 சேனல் சொல்லுவேன் நான். எனக்கு ஒன்றும் பயம்லாம் கிடையாது. கொந்தளிச்சு போயிடுவோம். சொல்லிடலாமா? டெலிகாஸ்ட் பண்ணுவீங்களா சொன்னால்? நீங்க எல்லாம் சொல்றத பார்த்தா ஒருத்தரே தாக்குறது மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. சொந்தமா குரல் பேசி ஒரு 10 பக்கம் டைலாக் பேச சொல்லுங்க. அவரை விட்டுருங்க. எனக்கு இன்னைக்கு வந்து ஒருத்தர் நடிப்பு அரக்கன்னு சொல்லிட்டு சுத்துறாருன்னா அதை வளர்த்து விட்டது பேட் கமெண்ட் ஆளுங்க தான். இங்கே நிறைய சேனல்ஸ் நான் பார்க்குறேன். நான் வந்து அவங்க பேர் சொல்ல விரும்பலை. ஒரு வீட்டை கல்யாணம் நடந்துச்சுன்னா உடனே கேமரா தூக்கி போய் வச்சு அங்கே 1 மாதம் அங்கேயே தங்கிடுவாங்க. வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்துடுங்க, நாங்கள் ஆரம்பத்தில் பந்தல்கார் நடுறதுலேருந்து பசங்க போகிற வரைக்கும் ஃபுல்லாக காட்டுங்க. சொல்கிற ஆளுங்க ஒரு நாள் வந்து என் இடத்துல நின்று நான் யோசிக்கிற மாதிரி பேசி இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் இந்த யூடியூப்பை விட்டு வெளில போவேன். இன்னும் கிடையாது. எங்களை எதுக்கு கூப்பிடுறீங்க? முதல்ல இன்ஸ்டா ப்ராப்ளங்களையும் யூடியூப் ப்ராப்ளங்களையும் எதுக்கு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கும் ஸ்கூலுக்கும் கூப்பிடுறீங்க? ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்க ஷோ இன்ஸ்டா ஸ்டார். நான் உங்க சோமஜாமுத்து. இன்னைக்கு இன்ஸ்டா ஸ்டார்ல யார் வந்திருக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பொதுவாக நம்ம சோஷியல் மீடியால நிறைய கப்புள்ஸ் வீடியோ வந்து பார்ப்போம். அந்த கப்புள்ஸ் வீடியோ நம்ம ட்ரிபிளா பார்த்தது மாதிரி ஒரு சூப்பரான கெஸ்ட் தான் வந்து கூட்டுவோம். ஒருத்தரை பத்தி சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நிறைய கல்யாணமான ஆண்மகனோட மனக்குமுற கொட்டிக்கிற ஆண்களோட குரலா இருக்க பிராங்க்ஸ்டர் ரவிராஜனா, அப்புறம் வந்து ராதா, அவங்க தான் வந்து நம்ம கூட இருக்காங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம் முத்து. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேண்ணா. ஓகே, உங்கள் பயணம் எப்படி போயிட்டு இருக்கு? இப்பொழுதுக்கே பயணம் வந்து ரொம்ப வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. இதுக்கு மேலே மேன்மேலும் வந்து போகணும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்லாம் வேணும். ஓகே, கண்டிப்பா வந்து நம்மளை பத்தி வந்து நிறைய பேர் நம்மளோட வீடியோலாம் வந்து பார்த்துருப்பாங்க. ஆமா, கண்டிப்பா உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோவோட நீங்களே சொன்னீங்க அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, என்னுடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கலைத்துறையில் தான் வெளில வந்தேன். எங்கள் அப்பா வந்து ஒரு கலை இயக்குனர். அவர் வந்து அன்பேவா படத்துலேருந்தே ஒர்க் பண்ணி இப்போ தான் மறைஞ்சார். நான் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்தவன். சினிமா துறையில் வந்து நான் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்துட்டு தான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ சினிமா நாலேஜ் இருக்குன்றனால தான் வந்து என்னுடைய பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு கலை சம்மந்தப்பட்டதாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் யூடியூபே வந்தேன். இப்போ யூடியூப்பில் ஓரளவுக்கு ராதா ரவிராஜன்னா ஒரு தெரிஞ்ச ஒரு முகமாக வந்து நாங்கள் போயிட்டுருக்கேன். ஓகே, சைல்டு ஆர்டிஸ்டா வந்தீங்க அப்படின்னு வந்து சொன்னீங்க. சைல்டு ஆர்டிஸ்ட் எந்தெந்த படம்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து நேயர்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர புருஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன், பம்பாயில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பிறந்த வீடா புகுந்த வீடா வந்து ஒரு சின்ன ரோல் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்பா கலை இயக்குனர்ன்றதுனால வந்து எனக்கு அந்த சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கு அதில் சான்ஸ் கிடச்சிது. அப்புறம் என்னுடைய பயணங்கள் அப்படியே வரப்போ அப்புறம் அப்பாவுடைய அசிஸ்டண்ட்டாக கலை இயக்குனராக வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். அசிஸ்டன்ட் ஆர்ட் ஒர்க் பண்ணேன். ஒரு 20-25 படம் ஒர்க் பண்ணேன். தெனாலி, அப்புறம் ரோஜாவனம், அப்பு, இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் அசிஸ்டன்ட் ஆர்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஊட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ஒர்க்னு சொல்லுவாங்க. ஷெட்யூல் ஒர்க்கும் நாங்கள் தான் பண்ணி கொடுப்போம். எங்கள் அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொன்ராஜ், கலை இயக்குனர் பொன்ராஜ்னா ஏபிஆர்னு சொல்லுவாங்க. பொண்டாட்டி ராஜ்யம், நீங்களும் இரவுதான், அந்திமந்தாய், இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ இருக்க அந்த பிராங்க் வீடியோலாம் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த கான்செப்ட் எடுத்ததுக்கு ரீசனே வந்து அந்த பொண்டாட்டி ராஜ்யம் அந்த மாதிரி இருந்தால் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏ அக்கா, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி? எப்படி உங்களுக்கு வந்து இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம்? ஆக்சுவலாக வந்து யூடியூப் பிளாட்ஃபார்மில் இல்லை. ஸோ நான் வந்து சீரியல் ஆக்டரு. ஒரு 50 சீரியல் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பல காரணத்தினால அதுலேருந்து நான் பேக் வந்துட்டேன். இப்போ நிறைய துறைகளில் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் பர்டிகுலராக பேசக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா சினிமாவும் அந்த சீரியல் சம்மந்தப்பட்ட இடத்துல நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் தொல்லைகள் பெண்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் 50க்கும் மேற்பட்ட சீரியல் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி தொந்தரவுகள் ஏதாவது? கண்டிப்பாக 100% உண்மைதான் அது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் அதை விட்டு வெளியே வந்தேன். ஸோ இங்கெல்லாம் திறமைக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு சில பேர் பண்றதுனால அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒண்ணு இல்லைன்னா இங்க நிறைய திறமைகள்லாம் வளர்ந்துருக்கும்ல, திறமைசாலிக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் அதை விட்டு வெளியே வந்தேன். ஓகே, இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? சீரியல்ல இருக்கும்போது ராதா அப்படிங்கிறவங்க எத்தனை பேருக்கு தெரிஞ்சிங்க?
இப்போ வந்து ராதா ரவிராஜ் இந்த சேனல் மூலியமா எத்தனை பேருக்கு தெரிய வந்திருக்கீங்க? இது வந்து வேர்ல்டு லெவல் ஃபேமஸ்ங்க யூடியூப். கண்டிப்பா அது மக்களுக்கு தான் நான் நன்றி சொல்லி ஆகணும். ஸோ சீரியல்ல அது அப்பப்ப சின்ன சின்ன கேரக்டர் வருவோம் போவோம், அந்த அளவுக்கு நான் ரீச் ஆனா சொல்ல முடியாது. இதுல பரவாயில்ல, இப்ப பெஸ்டா போயிட்டு இருக்கு. ஏதாவது நம்ம காய்கறி வாங்க போனா கூட ராதாடா ஆமா, ஆமா. அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்களா? கண்டிப்பா சொல்லி ஆகணும். எவ்வளவு ஃபேன்ஸ், எவ்வளவு உறவுகள், எவ்வளவு பேர் நாங்க சம்பாரிச்சிருக்கோம். பெரிய விஷயம் தானே. எங்களை பார்த்து நிறைய பேர் மாறி இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே ஓகே. ஆனா பிராங்க் அப்படிங்கிறது வந்து பல பேர் வந்து பல விதமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பர்டிகுலரா நம்ம குடும்பத்துக்குள்ள பிராங்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல நான் கான்செப்ட் எடுத்தது காரணம் இதுதான். ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும், ஒரு மாமனார் மருமகனுக்குள்ள என்ன பாண்டிங் இருக்கணும், மாமியார் மருமகனுக்குள்ள என்ன பாண்டிங் இருக்கணும், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கணும். இதை வந்து நிறைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா இன்னும் கூட நிறைய ஈகோ இருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஈகோ இருக்கு. ஒரு மாமனார் மாமியார் வந்து பேசுறது கிடையாது. ஒரு மருமகனை பார்த்தா மாமியார் உள்ள போயிடுறது, மாமியாரை பார்த்தா மருமகன் வந்து பேசுறது கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் தகர்க்கணும்னு பார்த்தேன். அது என்னுடைய கண்டென்ட் மூலியமா அதை நான் வந்து கொண்டு வந்தேன். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளியில எங்களை வந்து மீட் பண்றப்ப சொல்லுவாங்க, ஆனா நான் வந்து மாமியார்கிட்ட பேசவே மாட்டேன். ஆனா இப்ப நான் மாமனார் மாமியார்கிட்ட வந்து நல்லா ஜோவியலா பேசுறேன், ஜாலியா விளையாடுறவங்க கூட. உங்களுடைய கண்டென்ட் பார்த்தா நான் பண்றேன். நான் சில டைம்ல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போனா வந்து எனக்கு பேசவே பிடிக்காது. இப்ப நீங்க பண்றதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு வந்து நானும் அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி நிறைய கமெண்ட்ஸ்ல சொல்லுவாங்க. நான் வெளியில போறப்பெல்லாம் என்னை பாக்குறவங்க சொல்லுவாங்க. இதுல வந்து ஒரு காவல்துறை அதிகாரியே சொன்னாரு என்னை பார்த்து, தம்பி எனக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும்பா, நான் வீட்டுக்கு போனா நல்லா பேச மாட்டேன், எனக்கு இருக்கிற என்னுடைய ஃபீல்டு அந்த மாதிரி. நான் இன்னைக்கு வந்து உன்னுடைய வீடியோலாம் நான் பாக்குறப்போ நான் கொஞ்சம் மாறிட்டேன், அந்த கோவப்படுறதெல்லாம் விட்டுட்டேன். நான் முன்னாடிலாம் என் ஒய்ஃப்கிட்ட நான் பேச மாட்டேன், இப்போ நான் வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாரு. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பக்கபலமா இருக்கு, எங்களுக்கு ஒரு ஊந்துதலா இருக்கு. ஓகே. நம்ம இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் நிறைய வந்து பண்றோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு விஷயம் வந்து கேட்டிருப்பாங்க. அண்ணா உங்க வீடியோவை பார்த்தேன், இந்த இடத்துல நான் அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு, என்ன சொன்னாங்க அதை ஃபர்ஸ்ட்? எங்களை பார்த்து அவங்க வாழணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டாங்க. ஸோ உங்களை மாதிரி தான் நாங்க இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களை மாதிரியே நாங்களும் சண்டை போடாம இதே என்டர்டைன்மெண்ட்ல இருக்கணும் அப்படின்னாங்க. பட் வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நான் வந்து கேட்கணும்னா, ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறத தாண்டி, ஒரு பிராங்க் அப்படிங்கிறத தாண்டி ஒரு விஷயத்துக்கும் நிறைய முயற்சிகள் வந்து எஃபெக்ட் நிறைய வந்து போடுறீங்க. அது வந்து உங்களோட அந்த கெட்டப்ஸ் நிறைய வந்து நான் பார்த்துருக்கேன். ஓகே. இதெல்லாம் வந்து சரி நார்மலா நம்ம பிராங்க் தான் பண்ண போறோம், நம்ம வீட்டில் இருக்கவங்க தான் பண்ண போறோம், இதுக்கே நம்ம எஃபெக்ட் இவ்வளவு போடணும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இல்ல பிரதர், இப்போ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும், யூடியூபர் இல்ல, ஃபேஸ்புக்கும் இல்ல, சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் கான்ட்ரவர்சியா அதை பண்ணாதான் இன்னைக்கு வந்து ஜனங்க பாக்குறாங்க. ஒண்ணு நீங்க ஆபாசமா பண்ணணும், இல்ல அடிச்சுன்னு சாகணும். ஓகேங்களா? நீங்க வந்து சும்மா வந்து கருத்து சொல்றன்ற பேர்ல உட்காந்து பண்ணீங்கன்னா தள்ளி விட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், ஏதாவது கான்ட்ரவர்சியா ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அந்த 40 செகண்ட் கான்ட்ரவர்சியா ஏதாவது பண்ணாதான் ஸோ ஸ்டாண்ட் பண்ணி பாக்குறாங்க அந்த இதுவை, இல்லைன்னா நமக்கு என்கேஜ் ஆகுது வீடியோ. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, நாங்க ஆபாசமா பண்ணக்கூடாதுன்னு முதல்ல முடிவு பண்ணிட்டோம். இரட்டை அர்த்த வசனங்கள் எங்களுக்குள்ள இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேமிலியில தான் பாக்குறாங்க, பெரியவங்க பாக்குறாங்க, அபோவ் 40 பாக்குறாங்க. அபோவ் 40னா வீட்டுல 40 வயசுக்கு மேல உள்ளவங்க, 60 வயசு ஆளுங்க கூட எங்களுடைய வீடியோ பாக்குறாங்க, தாத்தா பாட்டி பாக்குறாங்க, குழந்தைங்க பாக்குறாங்க. அப்ப நாங்க என்ன பண்றோம்னா, ஆபாசமா பண்ணக்கூடாது, வசனங்கள் தப்பறக்கூடாதுன்றதுக்காக இந்த கெட்டப் சேஞ்சிங், ஒரு கமல்ஹாசன் மாதிரி கெட்டப் பண்ணலாம், விஜயகாந்த் சார் மாதிரி கெட்டப் பண்ணலாம், ஒரு பிச்சைக்காரன் கெட்டப் பண்ணலாம். என்னுடைய பிச்சைக்காரன் வீடியோ, நாயகர் கெட்டப்ல ஆமா பிச்சைக்காரன் வீடியோலாம் எனக்கு இப்போ வந்து என்னை ஏற்றி விட்டது அந்த பிச்சைக்காரன் வீடியோ தான். எல்லாருமே பிச்சைக்காரன் வந்து போட்டது ரொம்ப யோசிச்சாங்க. அதெல்லாம் வந்து ஒரிஜினல் பிராங்க், எங்களுக்கு உண்மையிலேயே தெரியாது. வாட்ச்மேன் இருந்தாங்க, அதை வந்து நான் உண்மையே பிச்சைக்காரன் வேஷம் போட்டு உண்மையிலேயே பிச்சை எடுத்தேன். எனக்கு பிச்சையே போட்டு போனாங்க 2 பேர். அது வந்து எனக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுத்தது. ஓகே. இன்னும் ஒரு விஷயம், உங்க கண்டென்ட்ல ஒரு பர்டிகுலரா நம்ம சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கரண்ட் இஷ்யூ எது நடந்தாலும் அதை கண்டிப்பா கருத்தூசி போட்டுறீங்க. அதுல குறிப்பா வந்து சொல்லுன்னா அந்த வடக்கன் இஷ்யூலாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க எடுத்து தத்ரூபமா பண்ணீங்க. எந்த இஷ்யூ நடந்தாலும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்றது இதுல பண்ணீங்க. அதே மாதிரி வந்து கரெக்டா சொல்லணும் அப்படின்னா, பாண்டிச்சேரியில ஒரு குழந்தை ரேப் இஷ்யூக்காக நீங்க ஒரு வீடியோ பண்ணியிருந்தீங்க. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை கருத்தூசியை கரெக்டா போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இல்ல அது நம்பிக்கை தான். அது என்னன்னா, நம்ம சமூகத்துக்கும் ஏதாவது சொல்லணும். இன்னும் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பண்றோம், சமூகத்துக்கும் ஏதாவது பண்ணணும். நம்ம ஏதோ நம்ம வந்தோம், ஏதோ பண்ணோம், வீடியோ பண்ணோம், சம்பாரிச்சோம் அப்படின்ட்டு இல்லாம நம்மளுடைய வீடியோல ஏதாவது கண்டிப்பா ஒரு மெசேஜ் இருக்கும். ஒண்ணு வடக்கன் கண்டென்ட்டா இருக்கும், அதுல ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பேன். இப்ப கூட காவல்துறையை வந்து தாக்குனதான்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் இஷ்யூ நடந்தது, அது கூட நான் பண்ணேன். ஆனா அதுக்கு நிறைய எனக்கு அகேன்ஸ்டா வந்து கமெண்ட்ஸ்ல நிறைய வந்தது, நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சு, நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. அப்புறம் நான் வந்து உண்மையே இந்த இடத்துல நான் ஒரு அப்பாலஜைஸ் பண்ணிக்கணும் மக்கள் கிட்ட. நான் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு சாட்டையில அடிச்சுக்கிற மாதிரி கண்டென்ட் ஒன்று பண்ணியிருந்தோம்.
சாட்டையில் அடிச்சுக்கிற மாதிரி கண்டென்ட் ஒன்று பண்ணியிருந்தோம். நான் அது வேற வீடியோ நினைச்சிட்டேன். சாட்டையில் அடிச்சுக்கிற மாதிரி பண்ணியிருந்தோம். அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டைம் வந்து நம்ம ஒரு கட்சி தலைவர் வந்து அவரும் சாட்டையில் அடிச்சுக்கிற மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்துருச்சு. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா நான் அவரை தான் டீஸ் பண்ணி தான் அந்த வீடியோ பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க இடத்துல இருந்து எனக்கு கொஞ்சம் விஷயங்கள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இயக்குனர் கூட கூப்பிட்டு பேசினாரு, தம்பி நீங்க பண்றது தப்பு, நீங்க உடனே இதை மாத்துங்க, அந்த வீடியோ டெலீட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அந்த மாதிரி சில விஷயங்கள் மிரட்டல்கள்லாம் வரும். மிரட்டல் தான் சொல்ல முடியாது, அது ஒரு அன்பான மிரட்டல்கள் சொல்லலாம். அவர் ஒரு பெரிய கட்சி தலைவர்ன்றதுனால வந்து நம்ம அதை நம்ம டெலிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஆனா அதை நான் பண்ண கண்டென்ட் கான்செப்ட் வேற. அந்த நேரம் என்னுடைய நேரம்னு தெரியல, அந்த நேரம் அந்த கட்சி தலைவரும் சாட்டையில் அடிச்சதுனால நான் அன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு என்னுடைய நிலைமை. அதை டெலிட் பண்ணிட்டேன். அவங்க ட்ரோல் பண்ற மாதிரி இருந்ததுனால நம்ம அவங்க தப்பா நினைச்சிட்டாங்க. கண்டிப்பா வந்து ஒரு விஷயம் நம்ம வீட்டுல இருக்கவங்கள ஒருத்தவங்க திருத்தணும் அப்படின்னாவே வந்து நமக்கு நிறைய அடிகள் வந்து தொடர்ந்து உள்ள சந்திக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய சமூகத்துக்கு தேவையான நிறைய விஷயங்களை கண்டென்ட்ல எடுத்துட்டு வரீங்க. ஆமா கண்டிப்பா. பின்னாடி வந்து எதுவும் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வருதா? கண்டிப்பா வந்துச்சு பிரதர். நான் வந்து சொல்றேன், இதுல நான் வந்து ஆக்சுவலி என்ன பண்ணுவேன்னா நம்மளுடைய சுற்றுப்புற சூழல் வந்து நம்ம கிளீனா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு கண்டென்ட் பண்ணேன். அதாவது எச்ச துப்பாதீங்க, குப்பை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அப்புறமா இந்த நிறைய இந்த குடிமகன்களுக்காக வீடியோ பண்ணேன். நிறைய பார்த்துருக்கேன், நிறைய வீடியோ பண்ணியிருப்பேன். வீட்டில் குடிச்சிட்டு வந்து எப்படி அவங்க டார்ச்சர் பண்றாங்க, பணம் கேட்டு இப்படி டார்ச்சர் பண்றாங்க, எங்கெல்லாம் விழுந்து கிடக்கிற மாதிரிலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் இறங்கிலாம். பட் டவுன் நம்மளுடைய ஒர்க்லாம் எப்படின்னா டவுன் டு எர்த்தா இருக்கும். நான் ஒரு விஷயத்த எடுத்தேன் நான் கையில, அது ஆணிவேர் வரைக்கும் போயிட்டு எடுத்துதான் பண்ணுவேன். அப்படி பண்ற இடத்துல வந்து எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க, இன்ஸ்டா வேணாம் பிரதர், இதெல்லாம் உங்களுக்கு அரசியல் வேண்டாம், எதுக்கு தேவலாமா வந்து சோசியல்ல வந்து இது மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க காமெடியே பண்ணுங்க, நீங்க எதுக்கு வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அக்கறையா தான் பேசினாங்க என்கிட்ட. சில பேர் கொஞ்சம் ஹார்ஷா சொன்னாங்க, சில பேர் அக்கறையா சொன்னாங்க. நான் அதெல்லாம் மோஸ்டா காதுல வாங்குறது கிடையாது. நமக்கு இந்த சமூகத்துக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா கொடுத்துட்டு போயிடணும். ஓகே, நிறைய விஷயங்கள் நீங்க 2 பேரும் இணைந்து கண்டென்ட் மூலியமா நிறைய சமூகத்துக்கு வந்து கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு கீழே வந்த ஒரு சில லவபிளான கமெண்ட்ஸ் வந்து நாங்க எடுத்து வச்சிருக்கோம். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் பண்ணவங்களுக்கு உங்க 2 பேர் வாயால ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஆசைப்படுறோம். உங்க வீடியோ எல்லாம் டிவியில போட்டு பாக்குறோம், குடும்பத்தோட எல்லாரும் சிரிச்சு சிரிச்சு பி ஹாப்பியா இருக்கும், வாழ்த்துக்கள் ப்ரோ, நான் பெங்களூர்ல இருந்து ஜலாவுதி அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல இருந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. முதல்ல இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, குடும்பத்தோட உட்காந்து பாக்குறேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதான் எங்களுடைய வெற்றி. ஏன்னா எங்க வீடியோ குடும்பத்தோட உட்காந்து பாக்குறப்பவே என்ன ஆயிடுச்சு, அதுல எந்த ஒரு இரட்டை அர்த்த வசனங்களும் ஆபாசனம் இல்லைன்னு முடிஞ்சிடுச்சு. ஓகே, அடுத்து செல்வகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு உங்களோட அந்த கொத்தனார் வீடியோவுக்கு. ஆமா, சூப்பரான நடிப்பு, உழைப்புக்கு உதாரணமே நீதானே, எப்போதும் உங்க ஆதரவுக்கு நன்றி. உங்களுடைய ஆதரவுக்கு எனக்கும் ரொம்ப நான் உங்களை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்க நான் கார்ல போற மாதிரியே ஸ்டைலாவோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துக்கிட்டு ஒரு ஆம்பியன்ஸ்ல பின்னாடி உட்காந்துக்கிட்டு ஒரு ஆம்பியன்ஸ் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு அப்படி வீடியோ போட்டு எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் அடித்தொட்டு மக்கள் எவ்வளோ பேர் வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை வெளில சொல்லாம இருக்காங்க. நான் எப்பயுமே எடுத்தா செருப்பு தைக்கிறவங்க மாதிரி எடுப்பேன், இல்லைன்னா வந்து காய்கறி விற்கிறவங்க மாதிரி, ஆட்டோ ஓட்டுறவங்க மாதிரி, சாம்பிராணி போக வீடியோலாம் பண்ணியிருக்கேன் நான். கண்டிப்பா பார்த்துருக்கோம். அதோட ஹைலைட்டா நம்ம ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா, எந்த ஒரு வீடியோ எடுத்தாலும் உங்க ஆக்டிங்க்கு வந்து கண்டிப்பா ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டரோட பயங்கரமா பண்றீங்க. இது எதுக்கு அப்படி சொன்னோம்னா, உங்களோட வீடியோஸ்ல நிறைய கமெண்ட்ஸ் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு பேய் வீடியோக்கெல்லாம் அந்த பயங்கரமா பண்ணீங்க. நான் வந்து காஞ்சனா, எனக்கு வந்து ராகவா லாரன்ஸ் சார் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர், அவர் நல்ல மனிதர். அவருடைய கண்டென்ட் எடுத்து பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனாலதான் நான் காஞ்சனா வீடியோ ஃபர்ஸ்ட் நான் பண்றப்போ அது எனக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுத்த வீடியோ. அதுல மேடம் வந்து உண்மையிலே பயந்துட்டாங்க. அவங்களுக்கு அது தெரியாது. அவங்களுக்கு ஆக்சுவலி டோர் மூடிட்டு உள்ள வச்சு கேமரா வந்து ஹிடன்ல போட்டு தான் பண்ணேன். அது அவங்களுக்கு தெரியாது. 1 இயர் தான் தெரியும். ஆமா, இப்பதான் தெரியும். அதுதான் பிரதர், நம்ம வந்து அடியில நம்ம எவ்வளவுக்கு வந்து கீழே இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகளை நம்ம பேச ஆரம்பிக்கிறோமோ அப்பவே வந்து மேல வந்துருவோம். அதனால எப்ப கொத்தனார் வீடியோலாம் வந்து மோஸ்டா யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டைலா காட்டணும், நம்ம கொஞ்சம் பந்தாவா இருக்கணும், பிஜிஎம் போட்டு அப்படியே ஸ்லோ மோஷன் நடந்து வரணும்ன்றாங்க. அந்த கேரக்டர் நான் கிடையாது. முகமது அலி அப்படிங்கிறவரு ஒரு கமெண்ட், சூப்பரான கமெண்ட் ஒன்று பண்ணியிருக்காரு. அண்ணா உங்க வீடியோ பார்த்து சிரிச்சு சிரிச்சு பிபி நார்மல் ஆயிடுச்சன்னா, நீங்க வாழ்க வளமுடன் பல்லாண்டு. ஒன்றும் இல்லை, அந்த நண்பருக்கு வந்து என்னுடைய கன்சல்டிங் ஃபீஸ் கொடுத்துட சொல்லுங்க, டாக்டர் கன்சல்டிங் ஃபீஸ். ஓகேங்களா? ஏன்னா என்னாலதான் இப்ப பிபி குறைஞ்சிருக்கு. அவர் எப்படி இருந்தாலும் டாக்டர் கிட்ட போயிருந்தா குறைஞ்சபட்சம் சொல்லியே ஆகணும். பிபி மட்டும் குறைஞ்சது இல்ல, சூசைட் மைண்ட்ல இருக்கிறவங்க கூட எங்களோட வீடியோ பார்த்துட்டு அதுல இருந்து பேக் வந்திருக்காங்க. இல்ல அது உண்மைதான் சொல்லியிருக்காங்க. எங்க டைரக்டா கிட்ட டைரக்டாவே சொன்னார். ஒருத்தர் சொன்னாரு, பிரதர் என்னுடைய வைஃப் வந்து என்னை விட்டு போயிட்டாங்க, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருந்தது,
வீட்டில் தனியாக இருக்கிறப்போ வந்து எனக்கு என்ன பண்ண தெரியாம தான் யூடியூப் பார்க்கவே வந்தேன். அப்போ உங்கள் வீடியோ பார்த்தேன் பிரதர். எனக்கு ரொம்ப ஒரு மைண்ட் ரிலீஃபாக இருந்தது. சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. நான் வந்து ஒரு தற்கொலை எண்ணத்தில் இருந்தேன். இப்போ ஆமா. வந்து அந்த எண்ணம் எனக்கு இல்லைன்னு நான். ஓகே, சூப்பர்ண்ணா. இந்த மாதிரி நிறைய சேவைகள் இல்லை, அந்த நண்பருக்கு கொஞ்சம் நம்பர் அனுப்பிச்சிட்டு அவருடைய கன்சல்டிங் ஃபீஸ் மட்டும் உங்க கமெண்ட் கீழே தானே இருக்கு, நீங்களே பண்ணிடலாம். இல்லை பிரதர், இந்த இடத்துல நான் சொல்ல வரேன். நான் இது வரைக்கும் கமெண்ட் பார்க்கவே மாட்டேன். இப்போ இந்த கமெண்ட் கூட நீங்கள் படிச்சு தான் எனக்கு காட்டுறீங்க. நான் கமெண்ட் செக்ஷனே போக மாட்டேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்குமா, சோ அது உள்ள போக வேணாம்னு முடிவு பண்ணிட்டோம். சொல்லுங்க பிரதர், நெக்ஸ்ட் கமெண்ட் படிங்க. அடுத்த கமெண்ட் இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. ஜோசப் அருண்குமார் 2411 அவர் வந்து பயங்கரமான ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருக்காரு. ரவி, நீங்க மாமியாரை இப்படி பாடாப்படுத்துவது எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது. என் மாமியாரை இப்படி செய்ய என்னால முடியல. இது எப்படி கோத்து விடுற மாதிரி இருக்கு அந்த கமெண்ட். எனக்கு தெரிஞ்சு நான் தான் இன்ட்ரோ கொடுக்கும் போதே ஒரு விஷயம் ஒண்ணு சொன்னேன். நிறைய திருமணமான ஆண்மகன்களின் மனக்குமுறல் அண்ணன். அதுதான் சொல்றேன். ஐடியா சொல்லுங்க அவருக்கு. இல்ல ஆக்சுவலி வந்து இந்த கமெண்ட்டுக்கு வந்து நான் வந்து பதில் சொல்ல விரும்பல. ஏன்னா இது எனக்கு கோத்து விடுற மாதிரி இருக்கு இந்த கமெண்ட். இதுக்கு நான் ஐடியா கொடுத்து நாளைக்கு அவங்க மாமியார் வந்து என்ன உதைக்கவா? இல்லண்ணே, இப்ப நார்மலா நிறைய கல்யாணம் ஆன ஆண்கள் வந்து யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, மனைவி கூட சந்தோஷமா இருந்தாலும் மாமியார் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் பண்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதையே நான் பண்ணியிருக்கேன் பிரதர். அந்த கண்டென்ட் நான் பண்ணியிருக்கேன் நான். ஆக்சுவலி என்னன்னா, இப்போ ஒரு வீட்டுல இருக்கவங்க ஒரு ஒய்ஃப் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே போறப்போ வந்து அவங்க பாத்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு பாகுபலி படத்துல வர ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்க மாதிரி இருப்பாங்க. வர்றப்ப பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல வர நம்ம ஹீரோயின் மாதிரி ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க அங்க போன உடனே அவங்க மைண்ட்ல வந்து ஃபுல்லா ஏத்தி விட்டுருவாங்க. ஏன் அப்படி பண்றேன், அப்படி பண்றீங்க, அப்படி ஒல்லியாயிட்டேன், ஏன் அப்படி முகம்லாம் டொக்கு விழுந்த கிடக்கு, ஏன் முடி கொட்டி போச்சு, முடி கொட்டினதுக்கும் எனக்கு என்னப்பா சம்பந்தம்? சார் டைரக்டா கேட்க இல்ல முடியாதுன்னு நான் என்ன சொல்றேன், டைரக்டா கேட்க வரல. என்ன சொல்றேன்னா, முகத்துல டொக்கு போடுறதுக்கும் வயிற்றுல தொப்பை போடுறதுக்கும் நாங்க காரணமாக முடியுமா? அது அவங்க மெயின்டைன் பண்ணிக்கணும். இதை போன உடனே அவங்க அம்மா வந்து எல்லாமே ஏற்றி விட்டு அங்கேருந்து திரும்ப வரப்போ இந்த பொண்ணு சந்திரமுகியா மாதிரி வருமா? இதை மறுபடியும் நம்ம ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 3 மாசம் கழிச்சு போவாங்க. திரும்ப வரப்போ இவங்களை ரெடி பண்ணுறது நமக்கு வேலையா போயிடும். ஓகே, சூப்பர் பிரதர். எப்பா சாமி, நானே பயந்துட்டேன். ஆனா செம சூப்பர், சினிமால நடிங்க ப்ரோ, செம ஆக்டிங். இதுக்கான வாய்ப்பு வந்திருக்கா? இல்லை, இதுக்கு நான் வந்து சொல்றேன், சினிமாவில் நடிக்கிறன்றது என்னவோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பக்கோடா சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. யார் வேணா போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு. சினிமான்றது சாதாரண விஷயம் கிடையாது, சரிங்களா? சினிமான்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடல். அதிலெல்லாம் நம்ம ஒன்றுமே கிடையாது. முதல்ல சினிமா இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, இன்ஸ்டாவில் ஒரு 15 செகண்ட் ரீல்ஸ் பண்ணிட்டா நம்ம செலிபிரிட்டி, நம்ம வந்து பெரிய ஆளுங்க, நம்ம உடனே ஒரு பெரிய ஆக்டர் நினச்சிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் சொல்றத பார்த்தா ஒருத்தரே தாக்குறது மாதிரி இருக்கு எனக்கு. யாரையும் தாக்கல. முதல்ல நான் சொல்றேன், இங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது சினிமானா என்ன, ஒரு ஃப்ரேம்னா என்ன, ஒரு கேமராவுடைய லென்ஸ் ஸ்பீடு என்ன, ஒரு 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 சீனைகிட்டே வந்து கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டம். நம்ம நினைச்சுப்போம் வந்து இவங்க ஏதோ அசால்ட்டா படம் எடுத்திருக்காங்க, ஏதோ நம்ம வந்து போற போக்குல ரிவ்யூ பண்ணிட்டு போயிடலாம். ஆனா சினிமான்றது வந்து ஒருத்தர் 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. குறைஞ்சபட்சம் ஒரு படம் எடுக்கிறதுக்கு 600 பேர் தேவைப்படுது. டெக்னீஷியன்ஸு, லைட்மேனு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு உள்ள, அது இல்லாமல் மறைமுகமாக நிறைய பேர் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிஜிஇ அதெல்லாம் நிறைய வந்துருச்சு. அதனால் நீங்கள் பாட்டுக்கு சினிமான்னா ஏதோ ஒன்று யார் ஒன்றா போய் நடிச்சுலாம் நினச்சிக்காதீங்க. சினிமான்றது அப்படிப்பட்ட விஷயங்கள் கிடையாது. இன்னைக்கு சும்மா வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணிட்டு போய் சினிமாவில் நடிச்சுலாம் நினைக்கிறதுலாம் வந்து தப்பு. நான் அதனால தான் இன்னும் உட்காந்துருக்கேன். எனக்கு வராமலாம் கிடையாது, எனக்கு வருது, சான்ஸ்லாம் வருது, இவங்களுக்கும் வந்துச்சு. ஆனால் என்னைக்கு உள்ளே போகணுமோ எங்களுக்கு தெரியும். ஏதோ க்ரௌட் ஆர்டிஸ்ட் மாதிரி போயிட்டு நின்றுட்டு உடனே வரணும் அந்த இடத்துக்கு போகக்கூடாது. போனால் போயிடணும் மேலே, இல்லைன்னா போவே கூடாது. போய் தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது சினிமாவை பிடிச்சிக்கிட்டு. மேலே ஏறி போயிடணும் கயிறு பிடிச்சி. நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது, தெரியாம முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல நடிப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சினிமாவுக்கு போங்க. இங்க நடிப்புனா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அடுத்தவங்களுடைய குரலுக்கு வாய்ஸ் வச்சுனா அதுல நடிப்புன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சொந்தமா குரல் பேசி ஒரு 10 பக்கம் டைலாக் பேச சொல்லுங்க, அவரை விட்டுருங்க. எனக்கு அவரெல்லாம் வந்து நான் எடுத்துக்கவே மாட்டேன். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்க கூடாது. நடிப்பு அரக்கன் இல்ல அதான் சொல்றேன்ல. இன்னொரு விஷயம் பிரதர், அது வந்து அவருக்கு எப்படின்னு தெரியல, அவர் எப்படி ட்ரெண்ட் ஆனார் தெரியல. உங்களை மாதிரி சேனல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்து அந்த மக்கள் தான் காரணம். அவரை நம்ம குறை சொல்ல முடியாது. மக்களை சொல்லக்கூடாது, டிவி சேனல்ஸ் தான் காரணம். அவங்க தானே ட்ரெண்ட் ஆக்கி விட்டது. மக்கள் ட்ரெண்ட் ஆக்கலாமா? நல்லா புரிஞ்சுக்கணும். மக்கள்லாம் யாரையும் ட்ரெண்ட் ஆக்கவே இல்லை. நீங்க ட்ரெண்ட் ஆக்கினது எல்லாமே தன்னுடைய சேனல்ஸ்க்கு டிஆர்பி ஏறணும்னு சொல்லிட்டு கோமாளிகளை கூட்டு வந்து உட்கார வச்சு அவங்க சேனலை வந்து விளக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் தெளிவான ஆளுங்களை கூப்பிட்டு வச்சு அவங்க இன்டர்வியூ பண்ண மாட்டாங்க. நீங்க நிறைய சேனல்ஸ் நான் பாக்குறேன். நான் வந்து அவங்க பேர் சொல்ல விரும்பல. ஒரு வீட்டை கல்யாணம் நடந்துச்சுன்னா உடனே கேமரா தூக்கின்னு போய் வச்சு அங்க 1 மாசம் அங்கேயே தங்கிடுவாங்க டேரா போட்டு. நீங்க அந்த சேனல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க.
ஓகேங்களா? ஒரு ஒரு கோமாளித்தனமா ஒருத்தன் வந்துட்டானா உடனே அவனை கூட்டு வந்து உட்கார வச்சு வளைச்சு அவனை இன்டர்வியூ பண்ணி அவனை வளர்த்து விடுறது அவங்கள தான் இருக்கும், அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறது அவங்கள தான் இருக்கும். ஓகே, அடுத்து வந்து சரவெடி பிராங்க் அப்படிங்கிறவர் ஒரு சூப்பரான கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் நீங்க உழைச்சதுக்கு உண்மையான ஒரு கமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். எங்க வீட்டுல நடக்கிறத பக்கத்து வீட்டுல இருந்து எடுத்து நீங்க வீடியோ பண்றது மாதிரி இருக்கு. அதான் பிரதர் சொல்றேன், குடும்பத்துல என்ன நடக்குதோ நான் அதுதான் எடுத்து வெளியில வந்து நான் காட்டுறேன்னு தவிர நான் ஒன்றும் போயிட்டு தனியா வந்து பண்ணல. அதே பிரதர் வந்து இன்னும் 2 கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவரே தான் சரவெடி பிராங்க். இந்த வீடியோவை என் மாமியார் கிட்ட காட்டின, உங்கள் ரசிகையா மாறிட்டாங்க மாமியார் அப்படின்னு இருக்காரு. எங்க குடும்பமே ரவிராஜ் ராதா ரசிகர்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. யாருப்பா அவர்? எனக்கு ரொம்ப நன்றி பிரதர். சரவெடி பிராங்க் அப்படிங்கிற ஒரு ஐடில இருந்து. ரொம்ப நன்றி. ஓகே, கடைசியா ஒரு கமெண்ட் வந்து என்ன பண்ணிருக்கு, நந்தகுமார் அப்படிங்கிற ஒரு ஐடில இருந்து வந்திருக்கு. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மச்சினிச்சி கூட காதலோட முடிச்சிட்டீங்களே, எப்ப மச்சினிச்சி கூட கல்யாணம் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. அது கூடிய விரைவில் நடக்கும் பிரதர். உள்ள பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஏங்க நல்லா போயிட்டு இருக்குது, பிடிக்கலையா? இல்ல அது கொஞ்சம் வரதட்சணை பிரச்சனையில இருக்கு. ஆக்சுவலி வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா முதல்ல நான் ஒன்றும் தெரியாத ஆள் வெளியில, இப்ப எல்லா இடத்துலயும் எனக்கு தெரிஞ்சதுன்றனால வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்கிறேன். அதனால அதுக்காக ஒரு பேச்சுவார்த்தை மாமனார் கிட்ட போயிட்டு எதுக்கு இருக்கு. இப்படி கோத்து சீக்கிரம் விடுறீங்க? ஓகே, நீங்க கூடிய விரைவில் நான் உங்களுக்கு பத்திரிகை வைக்கிறேன், நீங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும். ஓகே, கண்டிப்பா வரேன். நாங்களும் வந்து ஒரு மாசம் கேமரா எல்லாம் எடுத்து போட்டு வந்து கண்டிப்பா வாங்க. நாங்களும் நீங்களும் வந்து ஒரு மாசம் முன்னாடியே வந்துருங்க. நாங்க ஆரம்பத்துல பந்தல்கால் நடுறதுல இருந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்குள்ள போற வரைக்கும் ஃபுல்லா காட்டுங்க. சரி, ஓகேண்ணா. ஓகே, பொதுவா 2 பேர்ட்டையுமே வந்து ஒரு விஷயம் கேட்குறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்னதான் ஏறணும் அப்படின்னாலும் கண்டிப்பா நம்மளை பிடிச்சி இழுத்து விடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு எவ்வளவு பேர்னா மோட்டிவேஷன் பண்ணாலும், நல்ல கமெண்ட்ஸ் பண்ணாலும், அந்த பேட் கமெண்ட்ஸ் பண்றதுக்கு வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க பார்த்து கடுப்பான ஒரு பேட் கமெண்ட்? அதாவது தனிமனித தாக்குதல் சொல்லுவாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அது வந்து இருக்குது. இந்த பெண்களுடைய அங்கங்களை வச்சு பண்ணுவாங்க. பெண்களுடைய அங்கங்களை வச்சு அவங்களுடைய அந்த பார்ட்ஸ் ஆஃப் பாடியை வச்சு பண்ணுவாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அதாவது ஒரு ஆம்பளையை நம்ம திட்டுறது கூட தாங்கிக்கலாம், ஆனால் ஒரு பெண்மையுடைய அந்த மகத்துவத்தை அசிங்கப்படுத்தி அவங்களுடைய அங்கங்களை பத்தி பேசி அவங்கெல்லாம் வந்து என்ன பிறப்புன்னே எனக்கு தெரியல உண்மையிலேயே. அவங்க வீட்லயும் பெண்கள் இருப்பாங்களான்றது எனக்கு சந்தேகம் தான். அவங்க தாய்மையை அசிங்கப்படுத்திக்கிறாங்க. தாய்மையை அசிங்கப்படுத்துற மாதிரி தான் அவங்க அங்கங்களை பத்தி பேசுறது. அவங்கள ஏதோ ஒரு வந்து அவங்களுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த பேட் கமெண்ட் பண்றவங்களுடைய கேரக்டர் அப்படின்னா அவங்களுடைய இயலாமை தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன். ஒருத்தனுடைய திறமையை வந்து அவங்க கிட்ட இல்லைன்றப்ப ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்துடும். 2வது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அறியாமை, என்ன பண்ணணும் சோஷியல் மீடியாவில் கமெண்ட்ன்றது தெரியாமல் பண்ணிடுறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுறவங்கலாம் நைட்டு 8 மணிக்கு மேலே ஒயின் ஷாப்பில் உட்காந்து தான் பண்ணுவாங்க. போதையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணுறது கமெண்ட், வீடியோ பார்க்குறது, அதில் ஏதாவது இவங்களை திட்டி ஆகணும், இவங்களை வெறுப்பேற்றி ஆகணும், இவங்களை அசிங்கப்படுத்தணும், இவங்களை எதாவது பண்ணணுன்ற அந்த காழ்ப்புணர்ச்சி தான் இந்த பேட் கமெண்ட்ஸ் வருது. இன்னொரு நான் ஒரு பக்கம் பார்ப்பேன்னா, இன்னைக்கு பேட் கமெண்ட்ஸ் பண்றவங்க மோஸ்டா ஒரு 99% நான் சொல்றது தெரிஞ்சவங்க தான் பண்றாங்க. கண்டிப்பா இதை நான் சொல்லி ஆகணும். நம்மள சுத்தி இருக்கவங்க தான் பண்றாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க தான் வளர்ச்சி பிடிக்காம ஒரு ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு ஒரு கமெண்ட் பண்றது. எனக்கு கூட நிறைய யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆளை மட்டுமே கார்னர் பண்ணி, அதாவது ராதாவை மட்டுமே கார்னர் பண்ணி கமெண்ட் பண்ண ஆளுங்க. நீங்க சொல்ற ஒரு விஷயம் அப்படின்னா, சொந்தக்காரங்க அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வந்து நம்ம எப்பெல்லாம் கஷ்டப்படுவோமோ அப்பெல்லாம் நமக்கு வந்து ஏதாவது அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம ஒரு லெவலுக்கு போயிட்டோம்னா இவன் ஏன் நல்லா இருக்கா, இவனை ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டார்கெட்ல பண்ணலாம். கண்டிப்பா பிரதர், நீங்க உண்மையா சொல்றீங்க. நீங்க அதை அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறனால தான் வந்து இவ்வளவு இன்டெப்தா உள்ள வந்து பேசுறீங்க நீங்க. ஏன்னா நீங்களும் வந்து சோஷியல் மீடியால இருக்கீங்க. ஓகேங்களா? உங்களுக்கும் அதனுடைய தாக்கம்லாம் இருந்திருக்கும். எங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை கொடுத்தாங்க. அதாவது எங்களுக்கு வந்து வெளியில இருக்கிற ஆளுங்களை விட சொந்தக்காரங்க தான் அதிகமா எங்களை டார்ச்சரே பண்ணாங்க. கடந்து வந்திருக்கோம் அந்த இடத்துல. எங்களை பத்தி ரொம்ப தவறான வார்த்தைகள், தப்பான விஷயங்கள், இவன் வந்து இவங்களை வச்சு சம்பாதிக்கிறான்னு சொன்னாங்க. அதெல்லாம் நிறைய வருத்தப்படக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது. நாங்கள் சில டைம்லாம் யோசிப்போம், பேசாம யூடியூப்பை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாமா, நம்ம எதுக்கு இந்த சோஷியல் மீடியாவில் உட்காந்துருக்கோம், எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலை. நம்ம படிச்சிருக்கோம், நான் ஒரு கம்பெனியில் சேல்ஸ் மேனேஜர் இருந்தவன், சம்பாரிச்சிருக்கோம், பேசாம அப்படியே பார்த்துலாமான்னு கூட யோசிச்சிருக்கேன் நான். சில பேர் வந்து சொல்லுவாங்க, ஆனால் பிரதர் நான் உங்களால தான் பிரதர் நீங்கள் நான் சிரிக்கிறேன்னுவாங்க. அப்போ சரி இவங்களுக்காக நம்ம பண்ணோமே தான் பண்ணுறது. இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து பெரிய வருமானம்லாம் கிடையாது. இவங்க நினச்சிட்டு இருக்காங்க யூடியூப்ல இருந்தாலே கார் வாங்கிடலாங்க, பங்களா வாங்கிடலாம், இவங்கெல்லாம் வந்து வீடு கட்டிட்டாங்கன்ட்டு. அவங்கெல்லாம் வேற பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் நைட்ல உட்காந்துக்கிட்டு வீடியோ போட்டுட்டு அவங்க பண்ணலாம்.
இது வரைக்கும் எங்க சேனல்ல நாங்க அந்த மாதிரி ஆபாசமா பண்ணக்கூடாது. நீங்க சொல்றத விஷயத்தை வச்சு இது பண்ணா இப்ப நம்ம கூட ஒரு 4 பேர் இருப்பானுங்களே, ஆமா. ஒரு 4 இடத்துக்கு போவோம். அவன் எல்லாம் வந்து நல்ல கவர்மெண்ட் ஆபீஸரா இருப்பான், நல்ல ஒரு ஆபீஸ்ல 30,000 40,000 சம்பாதிச்சுட்டு இருப்பான். அவன்கிட்ட போயிட்டு நம்ம ஒரு விஷயம் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணா, என்ன மச்சான் மீடியால வேலை செய்யற, நல்லா சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு, நல்லா கை நிறைய சம்பாதிக்க, அந்த கை நிறைய சம்பளத்தை நான் என்னைக்குடா வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிதான். சோசியல் மீடியால இருக்கிறவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். இது அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுவாங்க, உனக்கு என்னப்பா வீடியோ கொடுங்க, யூடியூப் பண்ற, நீ சம்பாரிச்சிடுறேன்ட்டு சொல்ற ஆளுங்க ஒரு நாள் வந்து என் இடத்துல நின்று நான் யோசிக்கிற மாதிரி பேசி இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் இந்த யூடியூப்பை விட்டு வெளில அவங்கவுங்க போய் இடத்துல இருந்து பார்த்தாதான் தெரியும். எந்த வேலையும் பிரதர். இப்போ உங்களுடைய வேலையும் கஷ்டம்தான். இப்போ நீங்க அடுத்த கேள்வி என்ன கேட்கணுன்றதே நீங்க உள்ள இப்போ மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. சரிங்களா? நீங்க உட்காந்துருக்கிற இடம் ஹாட் சீட் தான். அது நீங்க உட்காந்து பதில் சொல்றேன் பார்த்தீங்களா, இதுவும் எனக்கு ஹாட் சீட் தான். இங்க எந்த வேலையும் நம்ம குறைச்சி மதிப்பிடவே கூடாது. பேட் கமெண்ட் பண்றவங்களுக்குலாம் ரவி ராதா உங்க சேனல் மூலியமா ஒரு பதிலடி கொடுக்கணும்னா என்ன ரிப்ளை கொடுப்பீங்க? திட்டுன்ற பேர்ல அந்த வீடியோ ஓட விட்டுட்டு கீழே போய் கமெண்ட் பண்ணி டைப் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுவும் தப்பா தான் கமெண்ட் பண்ணுவீங்க. என்ன ரோஜாப்பூ மாலைக்கு வேற ஏதாவது எழுதி போடுவீங்கன்னு வச்சுங்க. ஆனா அதுதான் பணமே. இவங்க தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப கூட ஒரு அம்மா வந்து நம்ம தெற்கு பக்கம் வந்து 2 வீடு கட்டிட்டாங்க, பணம்லாம் வந்து சம்பாரிச்சு 2 வீடு கட்டிட்டாங்க, அவங்களுடைய வீட்டுக்கார் வந்து பக்கத்துல இருந்து அவரும் சப்போர்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுறீங்கல்ல. ஆக்சுவலி அவங்க வீட்டுக்கார் பண்ணல, நீங்க தான் பண்ணீங்க அந்த அம்மா வளர்றதுக்கு காரணமே. கீழே போய் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா ஒரு வீடியோ போட்டு 1000 கமெண்ட், 1000 பேட் கமெண்ட் தான். ஆனா அந்த கமெண்ட்ல தான் உங்களுக்கு காசுன்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. யார் பேட் கமெண்ட் பண்றாங்களோ அவங்க தான் வந்து சப்போர்ட் பண்றவங்களே. எங்களெல்லாம் வெளியில ரோட்ல பார்ப்பாங்க, வந்து எல்லாம் கேட்பாங்க, என்ன ரவி நான் உங்க வீடியோ பார்ப்பேன், சூப்பரா பண்றீங்க, நல்லா பண்றீங்கன்னான்ட்டு. ஆனா பார்த்தா அவரை எங்களுக்கு பேட் கமெண்ட் பண்ணாதான் இருப்பார். எங்களை நேர்ல பார்த்துட்டா அவர் அப்படியே மாறிடுவார். பேட் கமெண்ட் பண்றவங்க நீங்க தான் எங்களை வளர்த்து விடுறீங்க, நாங்க வளரல. இன்னைக்கு வந்து ஒருத்தர் நடிப்பு அரக்கன்னு சொல்லிட்டு சுத்துறாருன்னா அதை வளர்த்து விட்டது பேட் கமெண்ட் ஆளுங்க தான். ஆனா இப்ப நிறைய விஷயங்கள் இவ்வளவு டேலண்டடான ஸ்கிரிப்ட் எடுத்து இவ்வளவு விஷயங்கள் வந்து நீங்க தொடர்ச்சியா வந்து பண்ணிட்டு வரீங்க. என்னைக்காவது இப்ப நார்மலா நிறைய பேர் வந்து ஒரு விஷயமே சாதிக்காம ஒரு டேலண்டே இல்லாத ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்ல ஸ்லோ மோஷன் ரீல்ஸ் போட்டவங்களாம் திரைப்படத்துல வந்து நிறையவே வந்து நடிச்சுட்டு வராங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா தான் இருக்கும் பிரதர். ஏன்னா என்னைய விட்டுருங்க, எங்களை விட்டுருங்களேன். இப்போ நாங்கள் வந்து ரவிராஜோ ராதா விட்டுருங்க, எங்களை மீறி நிறைய வந்து திறமையான நடிகர்கள்லாம் இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். நான் வந்து அவங்க சேனல் பேரே சொல்லாமே, தப்பு கிடையாது. மல்லேஷ் கண்ணன் சொல்லிட்டு ஒரு தம்பிங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். அதில் பாலான ஒரு கேரக்டர் வரும், தம்பி ஒருத்தர் இல்லையா, அவன் மல்லேஷ். 2 பேருமே எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட். நான் அவங்களுடைய வீடியோ ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அந்த மாதிரி தம்பிங்களுக்கெல்லாம் வந்து தயவுசெஞ்சு சினிமாவில் சான்ஸ் கொடுங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து வரணும் வெளியில். அவ்வளோ ஒரு திறமையான நடிகர்கள். அந்த மாதிரி நிறைய நான் சொல்லலாம். அது மாதிரி ரொம்ப சின்ன பையன ஒரு தம்பி இருக்காப்புல, அவருடைய வீடியோவும் பார்ப்பேன். உண்மையிலேயே சின்ன பையன் வெங்கடேஷ், அவங்களாம் பண்ணலாம். அவங்களுக்குலாம் வந்து திறமை இருக்குது. ஏன் அந்த மாதிரி ஆட்களை வந்து கூட்டு வந்து வெளியில் வந்து கொண்டு காட்ட மாட்டீங்க? தயவு செஞ்சு சினிமா துறையில் இருக்கிறவங்க உங்கள் டிஆர்பி ரேட்டிங்லாம் பார்க்காம, உங்கள் படத்துக்கு இப்போ வந்து ப்ரொமோஷன் போஸ்டர்ஸ்லாம் பார்க்காம திறமையான ஆட்களை கூப்பிட்டு நடிக்க வைங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அரசியலும் சினிமாவும் எப்போ ஒன்றா கலந்துச்சோ அதுலேயே டோட்டலாக 2மே சாக்கடையாக போயிடுச்சு. ஓகேண்ணா, இந்த மாதிரி திறமை இல்லாத பலர் வந்து நடிக்கும்போது ஒரு கிரியேட்டராக நீங்கள் என்ன யோசிப்பீங்க? கண்டிப்பாக வந்து படம் டைரக்ட் பண்ண தான் போகிறேன். என்னுடைய ஃபேவரட் ஆக்டர் வந்து மிஸ்டர் மணிகண்டன், ஜேபி மணிகண்டன் சார். இந்த இன்டர்வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து நான் உங்களை மீட் பண்ணணும். உங்கள் நம்பரில் நான் வாங்கிட்டேன். கூடிய சீக்கிரத்தில் உங்கள்கிட்ட பேச போகிறேன் மணிகண்டன் சார்கிட்ட. ஸ்கிரிப்ட்லாம் ரெடி ஆகிடுச்சு. உங்களை வச்சு தான் ஃபஸ்ட்டு நான் படம் பண்ணோன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஜெய்பீம் சார், மணிகண்டன் சாரை வச்சு தான். ஏன்னா என்னுடைய ஃபேவரட் அவர். அப்படிப்பட்ட இடத்துல நான் இந்த மாதிரி ஆக்டர்ஸில் உள்ளே விடவே மாட்டேன். என்னுடைய ஸ்கிரிப்டில் அவங்க இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக பிராங்ஸ்டர் ரவிராஜ் நெக்ஸ்ட் வந்து இயக்குனராக மாறுறீங்க? கண்டிப்பாக மாறுவேன். கண்டிப்பாக பண்ணுறோம். அதுக்குண்டான வேலைகள் நடந்துன்னு தான் இருக்குது. அதில் நான் ரொம்ப தீவிரமாக இருக்கேன். நமக்குன்னு ஒரு டைம் இருக்கு இல்லைங்களா, அந்த டைம் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகணும். அதில் வந்து என்னுடைய தம்பி முத்து இருப்பாப்புல கண்டிப்பாக. ஏன்னா முத்து வந்து ரொம்ப திறமையான ஒரு மனிதர். இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆங்கராக பார்க்குறீங்க. எனக்கு வந்து நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றப்போ எனக்கு முத்து தான் ஃபுல் சப்போர்ட். அதில் நான் சொல்லிக்கணும், எங்கன்னா வந்து தப்பாக எடுத்துக்க கூடாது. முத்து கண்டிப்பாக. நீங்கள் பார்த்த ஒரு பெஸ்ட் மூவி அப்படின்னா எந்த படத்தை சொல்லுவீங்க? நான் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியை தான் சொல்லுவேன். எனக்கு வந்து நான் அந்த படத்தை வந்து ஒரு 5-6 முறை பார்த்துட்டேன். அந்த படத்தை இன்னும் எனக்கு சலிக்கல. அது இல்லாமல் எனக்கு என்னன்னா, முதல்ல இப்போ இருக்கிற தமிழ் சினிமா ஃபீல்டு எப்படி இருக்குன்னா எல்லாமே வந்து விஎஃப்எக்ஸ் சிஜியை நம்பி உட்காந்துருக்காங்க.
இப்போ நான் படம் பண்ணால் கூட என் படத்தில் ஏஐ சிஜி விஎஃப்எக்ஸ் எதுவுமே இருக்காது. ஒரு நேச்சுரல் லொக்கேஷனு, நேச்சுரல் ஆர்டிஸ்ட்டு அப்படி தான் பண்ணுவேன் படத்தை. எனக்கு முதல்ல இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் வந்து இந்த கஞ்சா அப்படின்னு, ரெண்டாவது இந்த ட்ரக்ஸு, இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு தமிழ் சினிமா. கேட்டால் பேன் இண்டியா மூவின்றாங்க, ஒரு 4 ஸ்டேட்லேருந்து ஒரு ஆளுங்களை கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. ஸ்டோரி மேலே முதல்ல நம்பிக்கையே இல்லை எனக்கு இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ்க்கு. முதல்ல நம்ம ஸ்கிரிப்டை நம்பணும், நம்மளுடைய ஸ்டோரியை முதல்ல நம்பணும். அந்த டைரக்டர் வந்து முதல்ல ஸ்கிரிப்ட் தான் நம்பினார், அப்புறமா தான் ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? முதல்ல இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ்க்கு வந்து ஸ்கிரிப்டை நம்புங்க, நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. நான் இன்னொரு ஸ்டேட்லேருந்து ஒரு ஆக்டர் வர வச்சுக்கிட்டு, இந்த ஸ்டேட்லேருந்து ஒரு ஆக்டர் வர வச்சுக்கிட்டு, இங்கேருந்து ஒருத்தரை கூட்டின்னு வந்துட்டு நான் இவங்கள நம்பி நான் படம் எடுக்க வரல. நான் என் ஸ்கிரிப்டை நம்புகிறேன், என்னைய நம்புகிறேன். எனக்கு தெரியும் டேக்கிங் என்ன எடுக்கணும்ன்ட்டு, என்ன பண்ணால் ஜனங்க ரசிப்பாங்கன்னு தெரியும். என்னைக்குமே அதான் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப மாறிடுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பேன் இண்டியா மூவி எடுக்கிறன்ற பேரில் அவங்க கெடுத்துக்கிறாங்க. பேன் இண்டியா விடுங்க, முதல்ல தமிழ்நாட்டு பீப்புள் 8 கோடி பேர் இருக்காங்க, இவங்கள முதல்ல படம் பார்க்க வைங்க. அப்புறமா வந்து நம்ம 100 கோடி பேரை படம் பார்க்க வைக்கலாம். இவ்வளவு விஷயங்கள் நீங்க பண்றீங்க, உங்களுக்கு எத்தனை அவார்டு வாங்கியிருக்கீங்க? ஏன் அவார்ட் ஷோவோ புறக்கணிக்கிறீங்க? இல்லை பிரதர், அது வந்து 100% ஃபேக்கு, 100% ஃபேக்கு. ஏன்னா எனக்கு நிறைய கால்ஸ் வரும், நாங்கள் திருநெல்வேலியில் ஒரு ஷோ பண்ண போகிறோம், கோயம்புத்தூரில் ஷோ பண்ண போகிறோம், சேலத்தில் ஷோ பண்ண போகிறோன்ட்டு. சரிங்க, நான் என்ன பண்ணோம்? இல்லை சார், நீங்கள் ஒரு 3500 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷீல்டு ஒன்று, என்ன உங்களுக்கு ஒரு மொமெண்ட்டை கொடுப்போம், உங்களை கூப்பிட்டு வந்து சால்வே போடுவோம். யாராவது வேலை வெட்டி இல்லாமல் யாராவது ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க செலிபிரிட்டின்ற பேரில், அவங்கள வந்து அவங்க வராங்க. இந்த மார்க்கெட்டில் வேலையே இல்லாமல் சில ஆக்டர்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்க, சில நடிகர்கள்லாம் இருப்பாங்க, இயக்குநர்கள்லாம் இருப்பாங்க. அவங்கள ஒரு இன்டர்வியூ பண்ண வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு டாக் ஷோ ஒன்று கொடுத்துட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாங்கள்லாம் வரோம், நீங்களும் வாங்க. நீ போனால் நீ இப்போ நான் ஏன்டா வரணும்? 3500 கொடுத்துட்டு எதுக்கு அதுக்கு அவார்டு வாங்கணும்? செலிபிரிட்டினா யார் தெரியுங்களா? நீங்கள் போய் ஒரு ரோட்டில் அப்படி நின்ன உடனே ஒரு 1000 பேர் கூடுறாங்க பார்த்தீங்களா, கூட்டம், அவங்க தான் செலிபிரிட்டி. சும்மா ஒரு உட்காந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வீடியோ பண்ணிட்டு ஒரு கண்டென்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு இடத்துல போய் பேசிட்டு உடனே ஒரு அகைன்ஸ்டாக பேசிட்டு ஒருத்தவங்களை வந்து ஜாதி ரீதியாக பேசிட்டு இவங்கெல்லாம் செலிபிரிட்டி சொன்னீங்கன்னா என்னால் முடியாது. தன்னைத்தானே பெருமைப்படுத்திப்பாங்க. அதை நான் செலிபிரிட்டி கிடையாது பிரதர், நாங்க நான் அதை feel பண்ணவே இல்ல. செலிபிரிட்டியே கிடையாது. நாங்க இதுவரைக்கும் மைண்ட்ல ஏத்திக்கல அதை. இது வரைக்கும் நாங்கள் மைண்டில் ஏற்றுனதும் கிடையாது, நாங்கள் அப்படி சொல்லிக்கவும் கூடாது. எனக்கு ஒரு காலேஜில் வந்து எங்களை கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க, ஒரு காலேஜில் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க. வரமாட்டாங்க சார். நீங்கள் வாங்கினாரு. முடியாது சார், எதுக்கு நான் வரணும்? நான் என்ன சாதிச்சுன்னு என்ன கூப்பிடுறீங்க? அந்த காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு நான் ரோல் மாடலா? நானே அடிச்சு பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு வீட்டில் முடிய பிடிச்சி அடிச்சு சுற்றிக்கிட்டு இருக்கோம். எங்களை கூப்பிட்டு நீங்கள் என்ன காட்ட போறீங்க? எங்களை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க? எங்களுக்கே கூச்சமாக இருக்காது. நாங்கள் போகலாமா அந்த இடத்துக்கு? நாங்கள் வந்து ஏதாவது ஐஏஎஸ் கலெக்டரா, இல்லை இந்த சமூக சேவை ஏதாவது பண்ணியிருக்கோமா, இல்லை நாங்கள் ஏதாவது புலவரா, இல்லை நாங்கள் பிஹெச்டி பண்ணியிருக்கோமா, ஏதாவது படிச்சிருக்கோமா? ஒன்றும் கிடையாது. எங்களை எதுக்கு கூப்பிடுறீங்க? முதல்ல இன்ஸ்டா பிரபலங்களையும் யூடியூப் பிரபலங்களையும் எதுக்கு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கோ ஸ்கூலுக்கோ கூப்பிடுறீங்க? அவங்க என்ன மோட்டிவேஷன்? அவங்க என்ன மோட்டிவேஷன்? அவங்க என்ன அதுதான் மோட்டிவேட் கேக்குறோம். பண்ணுவாங்க? என்ன சாதிச்சதுனால அவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க? நிறைய சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய பேரன் பேத்திகள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிடுங்க. அவங்களாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, பென்ஷன் கூட சரியா அவங்களுக்கு போதான்னு தெரியல, நிறைய நான் பார்த்துருக்கேன். அவங்கள கூப்பிடுங்க. இராணுவ வீரர்களை கூப்பிடுங்க. எத்தனையோ படித்த பட்டதாரிகள் இருக்காங்க, சாதிச்சவங்க இருக்காங்க தொழில் ரீதியாக, அவங்கள கூப்பிடுங்க. சும்மா அது விரல வச்சு இப்படி ஆட்டுறவங்கள கூப்பிட்டுக்கிட்டு என்னது இதெல்லாம்? அவங்களுக்கு என்ன அவங்க மோட்டிவேட் பண்ண போகிறாங்க? என்ன அவங்கள பார்த்து அவங்க பசங்க கற்றுக்க போகிறாங்க? மாணவர்கள் தானே அவங்க, எதிர்கால சந்ததிகள் அவங்க. இவங்களை கூட்டிமே அவங்கள வச்சு என்ன பேச போகிறீங்க? என்னைய கூப்பிட்டாங்க, நான் வர முடியாது. சாரி, நான் அதுக்குண்டான ஒர்த்தான ஆளே கிடையாதுன்ட்டு. ஐ நாட் செலிபிரிட்டி, நான் வந்து ஒரு நார்மல் பர்சன் தான், கண்டென்ட் பண்ணுறேன். என்னைய போய் கூப்பிட்டு நான் என்ன பேச போகிறது எங்கிட்ட பசங்கிட்ட? ரோட்டில் ஒருத்தன் தையா தக்க டான்ஸ் ஆடுறான், இங்கேயும் இங்கேயும் ஓடுறான், நாயை படுக்க வச்சுட்டு அவன் மேலே படுத்து உருள்றான். அவன் ஏதோ படிச்சிருக்கான்றதுனால அவனை கூப்பிட்றாங்களாம் செலிபிரிட்டின்னு சொல்லிட்டு. எதுவும் ஒருத்தன் தண்ணியில் உட்காந்துக்கிட்டானா, தண்ணியில் உட்காந்துக்கிட்டு ஏதோ இந்த தண்ணி சர்பத்து மாதிரி இருக்கும்ன்ட்டு அங்கே போனதான் தெரிஞ்சா சர்பத்தையா என்னன்ட்டு. நான் அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நம்ம ஷோவோட இறுதிக்கு வந்துட்டோம். தயவு இந்த செஞ்சு இடத்துல யாருக்காவது நன்றி சொல்ல விரும்புறீங்களா? நான் நன்றி சொல்லணும்னா ஒருத்தருக்கு சொல்லணும். அது யாருன்னா வந்து முதல்ல என்னுடைய தந்தை தான் வந்து இந்த கலைத்துறையில் வந்து என்னை வந்து சொல்லி கொடுத்தது அவர் தான். என்ன கேமரானா என்ன, என்ன ஒரு சினிமானா என்னன்னு சொல்லி கொடுத்தாரு. உண்மையே ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும்னா நாகை 360 நிறுவனர் திரு சரத் அவர்கள் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் வந்து எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து கூட்டின்னு வந்தார். அவருடைய சேனலில் வந்து என்னை காட்டி நீங்களும் வந்து வாங்க பிரதர், உங்களுக்கு திறமை இருக்குது, நீங்கள் இங்கே கண்டென்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறப்போ
நான் பண்ணேன். கண்டிப்பா இது ஸோ சொல்லிதான் நாகை ஆகணும் நாங்க. 360 சரத் சார் ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இந்த யூடியூப்ல வந்ததுக்கு வந்து நீங்கள் எனக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. அதுவும் தனி ஃப்ரேம் தனி சேனலில், அதாவது தனி சேனல்ன்றதை விட தனி கேமரா ஒரு யூனிட்டை கொடுத்து ஒருத்தவங்களை வளர்த்து விடுறதுன்றது வந்து யாரும் பண்ணுற மாட்டாங்க. வாய்ப்பு கொடுக்கறது பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா இங்கே எல்லாருக்குமே ஈகோ. ஒருத்தன் வளர்ந்துடக்கூடாது. அதாவது ஒரு 4 பேர் பேசணும்னால கூட இவன் தான் நல்லா பேசணும், இன்னொருத்தன் பேசக்கூடாதுன்னு நினைக்கிற இடத்துல அவர் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக பண்ணார். தேங்க்யூ சரத். கடைசியா வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அது மாதிரி மக்களுக்கு நிறைய கருத்தான விஷயங்கள் நிறைய பண்றீங்க. உங்க கண்டென்ட்லயும் சரி, உங்க நடிப்புலையும் சரி. நெக்ஸ்ட் நல்ல நல்ல இடத்துக்கு போகணும். கூடிய விரைவில் ரவிராஜ் அவர்களை வந்து பெரிய இயக்குனரா பார்க்கணும். கண்டிப்பா அப்பவும் வந்து எங்க சேனலுக்கே முதல் இன்டர்வியூ தரணும். அதுல குறிப்பா நான் நடிகரா இருக்குன்னு சொல்லி ஜெம்டி சார்பா வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நீங்க கண்டிப்பா இருப்பீங்க பிரதர். ஹீரோவா இல்ல, ஹீரோக்கு நண்பனா. ஓகே, நன்றி 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 நன்றி. மீண்டும் இன்னொரு சூப்பரான கெஸ்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோ மச். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.